எழுச்சியினால தான் மக்கள் தன்னெழுச்சியாக கிளம்பி வந்து இன்னைக்கு வந்து அசம்பிள் ஆகிறதுக்கு பிளான் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க எப்படி தன்னிச்சையாக வந்திருக்க முடியும்? இதுக்கு மெசேஜ் பகிரப்பட்டது. இந்த நாள் இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும், இல்லைன்னா உங்கள் வருமானம் வந்து கட் ஆயிரும். இந்த மெசேஜ் ஸ்க்ரீன்ஷாட்டே அவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் பகிர்ந்ததே நாங்கள் எடுத்து கொடுத்துருக்குறோம். ஸோ ஒரு பயத்தில் தான் வந்திருக்கிறாங்க. முதல் செக்ஷன் என்ன? சிட். நம்ம எங்கே சிட் நடத்துறோம்? நம்ம சிட் நடத்துறோமா? இங்கே டெபாசிட்ல எங்கே வாங்குறோம்? எங்க நிர்பந்திச்சு வாங்குறோம்? எங்க ஆசை காட்டி மோசம் பண்றோம்? அந்த சட்டத்தோட பேர்ல ஒரே ஒரு வார்த்தை எடுத்துக்கிறாரு, சிட் அப்படிங்கறத எடுத்துக்கிட்டு நான் என்ன சிட்டா நடத்திட்டு இருக்கேன், டெபாசிட்ங்கிறத எடுத்துக்கிட்டு நான் வந்து டெபாசிட்டே வாங்கல, நான் வந்து உங்களுக்கு பொருள் கொடுத்துருக்கேன். இது பாமர மக்களுக்கு பார்க்கும்போது அடே அவர் கரெக்டா தான் சொல்றாரு அப்படின்னு. இன்னைக்கு கோவிட் அப்படிங்கிற விஷயம் உலகத்தையே ஆக்கி படைச்சு இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு கொண்டு போயிடுச்சு. நாம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம ஒரு நல்ல நோக்கத்துக்காக என்ன பண்ணிருக்கோம்னா, ஃபியூச்சர்ல எல்லா வசதி வரும்போது அனுபவிக்கிறதுக்கு தெம்பாகட்டுங்கிறதுக்காக தான் என்ன பண்றோம்னா ஒரு படைப்பு. கொரோனா டைம்ல அப்பவே நம்ம மக்கள் வந்து காசு கொடுத்து இம்யூனிட்டிக்காக 1 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா செலவு பண்ணி எல்லாம் மாத்திரை வாங்கல. இப்ப எதுக்காக வாங்குறாங்க? இது என்னன்னா சும்மா ஃபேக்கு. முதல் வருஷம் சேர்ந்திருக்கிற 10% மக்கள் உறுதியா பலன் அடைஞ்சிருப்பாங்க. 1 லட்சம் போட்டிருந்தாங்கன்னா 10 லட்சம் 5 லட்சம் கூட சம்பாதிச்சிருப்பாங்க. இந்த 2வது வருஷம் சேர்ந்திருக்கிறவங்க 1 லட்சம் போட்டிருந்தாங்கன்னா அவங்க போட்ட அசலை இதனால் மட்டும் எடுத்திருப்பாங்க. 3வது வருஷம் போட்டுருக்குறாங்க பார்த்தீங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கடைசியா அந்த ஒரு 30 லட்சம் பேர் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களாங்க பணம், அவங்கள வந்து காப்பாற்றவே முடியாது. இது மிகப்பெரிய மோசடியா. இது நம்ம விட்டோம்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு இந்தியாவின் மிகப்பெரிய மோசடியாக மாறுறதுக்கு அதிக வாய்ப்பு. உங்களுக்கு வருமானம் வரணும்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கன்ட்டு ஒரு சைடு அவங்க மெம்பர்ஸை வந்து இது பண்ணுறாங்க. இன்னொரு சைடு அப்போ தான் நம்ம கூட்டத்தை காமிச்சாதான் நம்மளோட நம்ம மேலே புகார் கொடுத்தவங்களுக்கும் யார் எஃப்ஐஆர் போட்டவங்களோ அவங்களுக்கு வந்து கொலை நடுக்கம் வரணும். இது கொலை மிரட்டல் தானுங்க. என்னங்க எங்களை பயன்படுத்துகிறாங்களா? நாங்கள் புகார் கொடுக்குறவங்கள பயன்படுத்துகிறாங்களா? சார் வணக்கம். வணக்கம். இப்ப நேத்து கோயம்புத்தூர்ல ஒரு அப்ளிகேஷன் நம்பி அவ்வளோ கூட்டம் சேர்ந்தாங்க. இப்ப ஆக்சுவலா அந்த அப்ளிகேஷன் அந்த மைவி3 ஆட்ஸ் அப்படின்றது என்ன, எதனால அந்த கூட்டம் கூடுச்சு? மைவி3 ஆட்ஸுங்கிறது ஒரு பாஞ்சி ஸ்கீமுங்க, மல்டி லெவல் மார்க்கெட்டிங் MLM ஸ்கீமுங்க. யூஸ்வலாக மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கில் எப்படி நடக்கும்னா, நான் சேர்றேன், நான் ஏதோ ஒரு தொகையை கட்டிட்டு சேர்றேன், அப்புறம் எனக்கு கீழே டவுன்லைன்னு சொல்லுவாங்க, நான் ஆட்களை சேர்த்துறேன், அப்போ அது மூலியமாக எனக்கு பணம் வருங்க. இந்த பாஞ்சி ஸ்கீம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மோசடி ஸ்கீமு. இது வந்து இல்லீகல், இந்தியாவில் வந்து இல்லீகலுங்க. இவங்க இதில் புதுமை கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் விளம்பரம் பார்த்தா பணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மோசடியை நடத்துகிறாங்க. இதுவும் அந்த பாஞ்சி ஸ்கீம் தான். இதில் நீங்கள் பேசிக்காக ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு விளம்பரம் பார்த்தா 7 ரூபா கிடைக்கும். அதுக்கப்புறம் 3000 ரூபாய் கட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தொகை கிடைக்கும். 30,000 கட்டி பார்த்தீங்கன்னா ஒரு தொகை கிடைக்கும். 60,000 கட்டி பார்த்தீங்கன்னா ஒரு தொகை கிடைக்கும். 1,21,000 ரூபா கட்டி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு விளம்பரம் பார்க்கறதுனால 480 ரூபாயிலேருந்து 1,800 ரூபா வரைக்கும் கிடைக்கும். இது என்ன இந்த ஸ்லாப் எப்படின்னா, நீங்க காசு கட்டி நீங்க பார்த்தீங்கன்னா 450 ரூபா தான் கிடைக்கும். 1,21,000 ரூபா கட்டி பார்த்தீங்கன்னா 450 ரூபா தான் கிடைக்கும். ஆனா உங்களுக்கு கீழே நீங்க ஆட்கள் சேர்த்து விட்டு அவங்களும் இந்த மெம்பர்ஷிப் எடுத்து பார்த்தாங்க அப்படின்னா உங்களுக்கு 1,800 ரூபா வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ ஒரு நல்ல நிறுவனம்னு வச்சுக்கோங்களேங்க, ஒரு நல்ல தொழில்னா உங்களுக்கு வந்து என்ன ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னா 7லேருந்து 10% கிடைச்சதுன்னா நல்ல தொழில்னு சொல்லுவாங்க. முதலீட்டாளர்கள் வந்து அதிகமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் பேசிக்காக இந்த கம்பெனியில் சேர்ந்து நீங்கள் வந்து அதாவது 1,21,000 ரூபா கட்டி யாரையும் உங்களுக்கு கீழே சேர்த்தாம பார்த்தீங்கன்னாவே 450 ரூபா கிட்டத்தட்ட உங்களுக்கு 15% ரிட்டர்ன் வந்து கிடைக்குது. இதே நீங்கள் வந்து 1,800 ரூபா ஆட்கள் கீழே சேர்த்தி ஒரு நாளைக்கு உங்களுக்கு 1,800 ரூபா வருது அப்படின்னா ஒரு மாசத்துக்கு 54,000 ரூபா அப்படின்னா கிட்டத்தட்ட 45 விழுக்காடு 45% உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் கிடைக்குது. அப்படின்னா நீங்க போடுற காசை 2 மாசத்துல நீங்க காசு எடுத்துடலாம். அப்படின்னா என்ன ஆகும்? எக்கச்சக்கமான பெரிய முதலீடாளர்கள் வந்து ஜாயின் பண்ணணும் இல்லைங்க. ஏன் அம்பானியே வந்து இதுல இன்வெஸ்ட் பண்ணிடுவார். கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு 2 மாசத்துல அவர் கட்டுற காசை எடுத்துட்டு போயிடுவார். ஓகேங்களாங்க. அது அவங்க எல்லாம் ஏன் பண்ண மாட்டேறாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இது வந்து பாஞ்சி ஸ்கீம், இது வந்து மோசடி ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல சேர்றது முழுக்க பார்த்தீங்கன்னா வந்து பாமர மக்கள் இதை பத்தி எதுவும் தெரியாம இதை நம்பி இந்த நிறுவனத்தை நம்பி காசை வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. நாங்க டெபாசிட்டடா எந்த அமௌண்ட்டுமே கேட்கறது இல்ல, ஃப்ரீயா தான் நாங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்க வைக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ டெபாசிட்னு சொல்றாங்க, நான் டெபாசிட்டுக்காக எந்த அமௌண்ட்டுமே கேட்கறது இல்லை அப்படின்னு சொல்றாரு. இல்லைங்க, அதில் ஒரு கிளாரிஃபிகேஷனுங்க. டெபாசிட் அவங்க கேட்குறாங்க. இப்போது நம்மளுக்கு இந்தியாவில் சட்டத்தில் வந்து பேனிங் ஆஃப் அன்ரெகுலேட்டட் டெபாசிட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் இருக்குது. இது எப்படி வந்துச்சுன்னா இதே மோசடி வட மாநிலங்களில் நடந்துச்சு. நார்த் இந்தியாவில் 2010லேருந்து 2014 வரைக்கும் நீங்கள் யூடியூப்பில் சர்வே பண்ணுங்கள், விளம்பரம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மோசடி நடந்து 2,200 கோடி
சுருட்டிட்டு இந்தியா விட்டு துபாய்க்கு போயிட்டாங்க. சிங்கப்பூர் வழியா துபாய்க்கு போயிட்டாங்க. 10 வருஷம் ஆயும் நம்மளால வந்து அந்த அந்த பணத்தை மீட்க முடியல. அந்த ஆளை அரெஸ்ட் பண்ண முடியல. இதுக்கப்புறம் நம்ம இந்திய அரசாங்கம் ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. அதுதான் பேனிங் ஆஃப் அன்ரெகுலேட்டட் டெபாசிட் ஸ்கீம். அதாவது ரெகுலேட்டடுக்கும் அன்ரெகுலேட்டடுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, இப்போ பேங்க் எல்லாம் வந்து ரெகுலேட்டட் டெபாசிட். நீங்க போய் டெபாசிட் அவங்ககிட்ட கட்டலாம், அவன் ரிட்டர்ன்ஸ் கொடுப்பான். அது வந்து ரெகுலேட்டட். அது வந்து இந்தியாவில் 7 ரெகுலேட்டரி பாடிஸ் இருக்கு. அந்த ரெகுலேட்டரி பாடி கிட்ட இருந்து நீங்க அனுமதி வாங்கி நீங்க வந்து டெபாசிட் வாங்குறீங்கன்னா அது ரெகுலேட்டட். நீங்க வந்து இது அனுமதி வாங்காம வாங்குறீங்கன்னா இது அன்ரெகுலேட்டட் டெபாசிட். இதுல தான் மோசடி நடக்குது, எம்எல்எம் ஸ்கீம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டத்தை கொண்டு வராங்க. இந்த சட்டத்திலேயே வந்து தெளிவா சொல்றாங்க, முதலீடு நீங்க டெபாசிட் வாங்குனீங்கன்னா இந்த சட்டத்துல நீங்க மாட்டிக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுல ஒரு லூப் ஹோல் தான், இந்த சட்டத்துல ஒரு லூப் ஹோல் தான். நான் உங்ககிட்ட காசா வாங்கிட்டு நான் ஒரு பொருளை கொடுத்துட்றேன். அது பொருள் என்னன்னா, இவங்க வந்து சித்தா மெடிசன் கொடுக்கலாங்க. 1,21,000 ரூபாய் நீங்க கட்டினீங்கன்னா உங்களுக்கு சித்தா மெடிசன் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது சித்தா மெடிசன் உங்க இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. கொரோனா டைம்ல உலகத்துல கோடிக்கணக்கான பேர் இறந்தாங்க. அப்பவே நம்ம மக்கள் வந்து காசு கொடுத்து இம்யூனிட்டிக்காக 1,00,000 ரூபா 2,00,000 ரூபா செலவு பண்ணி எல்லாம் மாத்திரை வாங்கல. இப்ப எதுக்காக வாங்குறாங்க? இது என்னன்னா சும்மா ஃபேக்கு. அவங்க வந்து அந்த பொருள்லாம் வாங்க கிடையாது. அவங்க இந்த விளம்பரம் பார்க்குற மோசடி இந்த நிறுவனத்துல காசு கட்டி தான் டெபாசிட்டா தான் சேர்றாங்க. ஆனா இந்த சட்டத்திலிருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த நிறுவனம் என்ன சொல்லுதுன்னா, நான் டெபாசிட் வாங்கல, நான் பொருள் தான் விற்பனை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது கூட அதான் சொல்றாரு. அது வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க காசு கொடுக்குறீங்க, நான் பொருள் கொடுத்துட்றேன். 2வது இந்த பணம் கொடுக்கறது வந்து உங்களுக்கு அடிஷனலா தான் கொடுக்குறேன், நான் காம்ப்ளிமெண்டரியா கொடுக்குறேன்னு சொல்றாங்க. அப்போ சட்டத்துல ஒரு ஓட்டை இருக்கு, அந்த ஓட்டையை வச்சு தப்பிச்சுக்கலான்ட்டு. ஆனா இது கோர்ட்டுக்கு போச்சுன்னா இந்த கேஸ் வந்து நிக்காதுங்க. ஓகே, இப்போ கண்டிப்பா வந்து தோத்துருவாங்க. ஓகே, இப்போ 2.5 வருஷமா நாங்க வந்து ரன் பண்றோம். மக்கள்லாம் வந்து இதனால அவங்களோட லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு. நேத்து வந்த கூட்டத்துல இருந்த மக்களே சொல்றாங்க, இந்த கம்பெனியை வந்து அசைச்சு கூட பார்க்க முடியாது, என் லைஃப் ஸ்டைலை மாத்தினதே இந்த கம்பெனி தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இத்தனை மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கூடி எனக்கு வருமானம் வந்துகிட்டு தான் இருக்கு, அந்த நிறுவனத்துக்கு மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளோ பேர் சொன்னதுக்கு அப்புறமும் உங்க சார்பா வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னவா இருக்கு? இது வந்து ஃப்ராடுன்னு சொல்றதுக்கான ரீசன் என்ன? ஓகேங்க, இது நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடி ஒரு மோசடி நடக்குது, ஹிஜாவுன்ட்டு ஒரு மோசடி எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. 4,500 கோடி மோசடி. அதுல பாத்தீங்கன்னா 2019 அந்த கம்பெனி தொடங்குறான். ஆனா அவன் மூடிட்டு போனது பாத்தீங்கன்னா 2022 அவன் மூடிட்டு வெளிநாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எஃப்ஐஆர் போடப்பட்டது 2022. அப்ப 19, 20, 21, 22 4 வருஷம் இருந்திருக்கு. இந்த 4 வருஷத்துல ஏன் யாருமே புகார் கொடுக்கலைன்னா அவன் காசு கொடுத்துட்டு இருப்பான். இது வந்து ஒரு கூலிங் பீரியட்னு சொல்லுவாங்க இந்த மோசடியில. அப்போ வந்து நான் இப்போ நீங்க கம்பெனி தொடங்குறீங்க, 2 நாள்ல உங்களுக்கு 2,000 கோடி 5,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வந்துடாது. அப்போ நான் மக்களை வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா நான் மக்களை நம்ப வைக்கணும்னா அவங்களுக்கு ஒரு ஆசை வார்த்தை காமிச்சு நான் காசு கொடுக்குற மாதிரி இந்த 4 வருஷமும் நான் வந்து நடத்திக்கிட்டே இருப்பேன். அதுல இப்போ ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா ஒரு 800 பேருக்கு மட்டும் காசு கொடுக்குறேன், 200 பேருக்கு நான் காசு கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பா அந்த 200 பேர் போய் புகார் கொடுத்து உடனடியாக அந்த ஸ்கேம் மோசடி வந்து நின்றும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 4 வருஷம் அவன் இழுத்து மூடிட்டு போற வரைக்கும் யாரெல்லாம் அந்த நிறுவனத்துல இருக்காங்களோ அவங்களுக்கு காசு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான். ஆனா அவன் இப்போ முதல் வருஷம் சேர்றவங்க பாத்தீங்கன்னா ஒரு 10,000 பேர் சேருவாங்க. 2வது வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் பேர் சேருவாங்க. 3வது வருஷம் தான் வந்து அதிகப்படியான மக்கள் சேருவாங்க. இந்த மாதிரி வந்து ஏன்னா இந்த 10,000 பேர் வந்து போய் வெளியே சொல்லி 5 லட்சம் பேர் 2வது வருஷம் சேர்ந்திருப்பாங்க. இந்த 5 லட்சம் பேர் போய் வெளியே சொல்லி 3வது வருஷம் பாத்தீங்கன்னா 50 லட்சம் பேர் சேர்ந்திருப்பாங்க. ஸோ 3வது வருஷம் மூடிட்டு போகும்போது பெருசா பாதிக்கப்படுறது இந்த முதல் வருஷமோ 2வது வருஷமோ சேர்ந்தவங்க கிடையாது, 3வது வருஷம் சேர்ந்தவங்க தான். இந்த நிறுவனத்துல 50 லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அதுல 1% 50,000 பேர். கரெக்டுங்களா? அதுல 0.1%, அதாவது இந்த கம்பெனியில் இருக்கிற 0.1% தான் நேத்து வந்திருக்கிறாங்க. 5,000 பேர் தான் வந்திருக்காங்க. இந்த 5,000 பேர் யாருன்னா முதல்ல அந்த கம்பெனி சேரும்போது, கம்பெனி தொடங்கும் போது சேர்ந்திருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்திருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா 1,00,000 ரூபா கட்டி இந்த நிறுவனத்துக்கிட்ட இருந்து இப்ப இந்த 2.5 வருஷத்துல 10 லட்சம் 15 லட்சம் சம்பாதிச்சிருப்பாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா 3,000 பேர்த்த சேர்த்திருப்பாங்க, 4,000 பேர்த்த சேர்த்திருப்பாங்க. அப்படியெல்லாம் அவங்களுக்கு கீழே அத்தனை பேர் சேர்ந்தனால இவங்க வந்து சம்பாதிச்சிருப்பாங்க. இவங்க கிட்ட இவன் வந்து எஃப்ஐஆர் போடப்பட்டோன்னே என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க வந்து எஃப்ஐஆர் போட்டோம்னா பதட்டப்பட்டாங்க. நாங்க வந்து இந்த எஃப்ஐஆரை வந்து ரிவோக் பண்ணணும், நீங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறாங்க. உங்களுக்கு வருமானம் கண்டிப்பா திரும்பவும் வரணும் அப்படின்னா நீங்க வாங்க
நீங்க வரலைன்னா உங்களுக்கு வருமானம் நின்றும் அப்படின்னு. இந்த கம்பெனிக்காக வர கிடையாது. என் வருமானம் நின்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த முதல் வருஷம் சேர்ந்திருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் வந்து இந்த கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க. அதுல ஒரு லேடி கூட பேசும்போது சொல்லுவாங்க, ரூ. 54,000 நான் மாசம் மாசம் சம்பாதிக்கிறேன்ட்டு. இவங்க என்ன சொல்றாங்க, ரூ. 480 தான் நீங்க ரூ. 1,21,000 கட்டி பார்த்தாலும் ₹480 தான் கிடைக்கும் ஒரு நாளைக்கு அப்படிங்கிறாங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 12,000 13,000. ஆனா இந்த அம்மா 54,000 பேர் வாங்குறாங்கன்னா, அவங்களுக்கு கீழ எத்தனை பேர் இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அவங்க முழுசா நம்புறாங்க. ஓ! நம்ம சம்பாதிச்சிருக்கோன்ட்டு. ஆனா கிடையாது. உங்களுக்கு கீழ சேர்றவங்களோட காசை எடுத்து உங்களுக்கு குடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவுதான் நடந்துட்டு இல்ல இப்ப நீங்க சொல்றீங்க, மக்கள்லாம் வந்து பயத்துல வந்தாங்க. நம்ம வர வருமானம் வந்து நின்றுமோன்ற அச்சத்துல வந்திருக்காங்க. போட்ட முதலீடு போயிடுமோன்ற அச்சத்துல வந்திருக்காங்க. ஆனா அவரு பேசும்போது அவரோட சேனல் அந்த மை3 ஆர்ட்ஸோட நிறுவனர்னு சொல்லக்கூடிய அவங்க போடுற வீடியோல இதெல்லாம் தன்னெழுச்சியா வந்திருக்காங்க. எல்லாருமே வந்து நிறுவனத்துக்கு ஆதரவா இருக்காங்க. தன்னெழுச்சியா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்க. இப்போ அவங்க தன்னெழுச்சியா வந்திருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து இங்க இங்க நான் ஒரு நிறுவனத்துல இருக்கிறேன். அந்த நிறுவனத்த மோசடி நிறுவனம் சொல்றாங்க. அது பொய் அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன், நான் புகார் குடுக்கணும்னா எங்க ஊர்ல கலெக்டர்கிட்ட போய் குடுக்கலாம். கமிஷனர்ட்ட போய் குடுக்கலாம். இல்ல டிஆர்ஓட்ட போய் குடுக்கலாம். இல்ல சேல்ஸ் டாக்ஸ்ல போய் குடுக்கலாம். இல்ல ஒரு காவல் நிலையத்துல போய் குடுக்கலாம். அது மாரி குடுக்கலாம். இது எப்படி எல்லா ஊர்ல இருக்கிறவங்களும் கரெக்ட்டா ஒரே இடத்துக்கு வருவாங்க? அதாவது எல்&டிக்கு வருவாங்க. ஆனா வந்து தன்னிச்சையா வராங்கன்னா எப்படி வருவாங்க? இது வந்து ஏற்கனவே அரேஞ்ச் பண்ணது. இப்போ ஒரு கூட்டம் நடக்குது. இப்ப அரசியல் கூட்டமே வச்சுக்கோங்க. அரசியல் கூட்டம் ஒரு இடத்துல சேலம்ல நடக்குது, இல்ல கோயம்புத்தூர்ல நடக்குது அப்படின்னா, நாங்க என்ன பண்ணுவோம்னா, இது கூட்டத்த முதல் பர்மிஷன் வாங்கி, இத பத்தி எல்லா ஊர்லயும் எல்லாத்துக்கிட்டயும் சொல்லி, இங்க வந்துருங்கன்னு பல நாட்களா சொல்லி தான் வந்து சேருவாங்க. அப்போ இவங்க அத்தன பேரும் எல்&டில வந்திருக்காங்கன்னா, அவங்க எப்படி தன்னிச்சையா வந்திருக்க முடியும்? இதுக்கு மெசேஜ் பகிரப்பட்டது. இந்த நாள் இந்த இடத்துக்கு நீங்க வரணும். கண்டிப்பா வரணும். இல்லைன்னா உங்க வருமானம் வந்து கட் ஆயிரும். நாங்க ரெஜிஸ்ட்ரி வச்சிருக்கிறோம். நீங்க கிரவுன் மெம்பர்ஸ் அத்தன பேரு வரணும். அவங்ககிட்ட நாங்க வந்து அன்னைக்கு அட்டெண்டன்ஸ் எடுப்போம். அப்படி இல்லைன்னா உங்களோட கிரவுன் மெம்பர்ஷிப் கட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மெசேஜ் எல்லாம் கூட நாங்க போலீஸ்க்கு, கலெக்டருக்கு, இன்டெலிஜென்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நாங்க வந்து தகவல் குடுத்திருக்கிறோம். அந்த மெசேஜ் ஸ்கிரீன்ஷாட்டே அவங்க வாட்ஸ்அப் குரூப்ல பகிர்ந்ததே நாங்க எடுத்து குடுத்திருக்கிறோம். ஸோ ஒரு பயத்துல தான் வந்திருக்கிறாங்க. ஆனா அந்த பயத்த வெளிய சொல்லிற முடியாது இப்போ. நான் வந்து இல்ல இந்த பயத்துல வந்தேன். அவங்களுக்கு வருமானம் வராது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பயத்துல, இந்த த்ரெட்டனிங்ல தான் வந்து சேர்ந்திருக்கிறாங்க. இப்போ ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். நீங்க சொல்ற உங்களோட கூற்றுப்படி பார்த்தா, ஒரு மோசடி பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம்னு ஒரு முத்திரைய குடுத்துருக்கீங்க. அந்த நிறுவனத்துக்கு இவ்ளோ பில்டப் இல்ல இவ்ளோ மக்கள் கூட்டம், இவ்ளோ பெரிய இத பத்தி விவாதிக்கக்கூடிய விஷயங்கள், எல்லா செய்தியிலயும் வரக்கூடிய மாதிரியான ஒரு தோற்றம், இதெல்லாம் எதனால பண்றாங்க? இதோட பின்னணி யார் இருக்கா? என்ன உண்மையிலேயே வந்து ஒரு நபர் தான் இருக்காரா? இது ஒரு நபர் இருப்பாரா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஓகேங்களா? இந்த எம்டி பேசுறத வச்சு பார்க்கும்போது, இதெல்லாம் வந்து எனக்கு மிகப்பெரிய கேள்விகள் எழுது. அதாவது இந்த அளத்துக்கு அவருக்கு நாலேட்ஜ் இருக்குமா? ஏன்னா, அந்த சாஃப்ட்வேர் டிசைன் பண்றதுக்கே மிகப்பெரிய நாலேட்ஜ் வேணும். நாங்க எப்படி பார்க்குறோம்னா, இதுக்கு பின்னாடி வேற யாரோ ஒரு பெரிய மாஃபியா இருக்குது. மாஃபியா வந்து ஒவ்வொரு ஊர்லயும் போயி இந்த மாரி கொள்ளையடிச்சுக்கிட்டு அவங்க வந்து போயிருவாங்க. அந்த மாரி ஒரு மாஃபியா இருக்குது. அவங்க தான் இது பண்றாங்க. இவங்கலாம் வந்து வெறும் ஒரு பப்பட்ஸ் மாரி, இவங்க வந்து பேச்சாளர்களா இருப்பாங்க. இவங்க வந்து நல்லா பேசுறாங்க. நீங்க வந்து நேத்தே பார்த்து பேசுனீங்க அப்படின்னா, "வாழ வைத்து வாழ். இது வந்து இயற்கையோட கம்பெனி. இது இறைவனோட கம்பெனி. இறைவனோட அருள் நமக்கு இருக்கு. இயற்கையோட அருள் நம்மகிட்ட இருக்கு. இது உங்க கம்பெனி. இது" தன்னோட கம்பெனின்னு சொல்லல. "இது உங்க கம்பெனி." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச்சு வந்து அந்த அளத்துக்கு பேசுறாங்க. மத்தபடி இப்போ ஃபேக்ட் வந்து பேச மாட்டேங்கிறாங்க. இந்த நிறுவனம் இப்ப 50,00,000 பேர் இருக்குதுன்னு சொல்றாங்க. இப்போ இந்த மாரி ஒரு பொய் வருது. நாங்க வந்து புகார் குடுத்தது நாங்க தான். புகார் குடுக்கிறது நாங்க ஜனநாயக ரீதியா புகார் குடுக்குறோம். நாங்க போய் இந்த கம்பெனி முன்னாடி சண்டை போட கிடையாது. இது பண்ண போய் ஜனநாயக ரீதியா கலெக்டர் கிட்ட, கமிஷனர் கிட்ட புகார் குடுக்குறோம். அவங்களும் இத விசாரிச்சுக்கிட்டு இவங்க வந்து நடவடிக்கை எடுக்குறாங்க. சுவமோட்டோவா போலீஸே வந்து சுவமோட்டோவா அவங்களே வந்து கேஸ் போடுறாங்க. இப்போ இது ஒரு நல்ல கம்பெனியா இருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருக்கணும்? இவங்க போய் இது பொய்யே. இந்த புகார் வந்து பொய்யே. நான் இதான் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் குடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லணும். இதுதான் வந்து நியாயமா பண்ணணும். அப்படியே இவங்க இல்ல, இது நாங்க நம்ப மாட்டோம்னா, கோர்ட்டுக்கு கோர்ட்ல வந்து இவங்க வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ப்ரொவைட் பண்ணி, இது நாங்க நியாயமான கம்பெனின்னு ப்ரூவ் பண்ணணும். அத விட்டுக்கிட்டு ஆட்கள் சேர்த்துறாங்கன்னா, எதனால சேர்த்துறாங்க? ஒரு பயத்த காமிக்கணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. இனிமேல் யாரும் புகார் குடுக்கக் கூடாதுன்னு நெனைக்கிறாங்கன்னா, இதெல்லாம் எந்த மாரி ஒரு விஷயம்? நேத்து அங்க நெடுஞ்சாலை ஒரு ஹைவேஸ்ல வந்து ஜாயின் பண்றாங்க. ஏதோ ஒரு இடத்துல ஹைவேஸ்ல என்ன ஃபாஸ்ட்ல வண்டி போகும்னு உங்களுக்கு தெரியும். ஒரு 2 ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா யார் பொறுப்பு இதுக்கு? இல்ல இது மோசடி நிறுவனம்னா, இனி ஒரு மோசடி செய்றவங்க எல்லாம் எஃப்ஐஆர் போட்டா நான் கூட்டத்த சேர்த்து நான் வந்து எஃப்ஐஆர உடைக்க முடியும் அப்படின்னு நினைச்சேன்னா, நம்ம நாடு நாடா இருக்குமா?
இப்போ உங்க மேலேயே ஒரு வழக்கு நான் போடுறேன். நான் வந்து கூட்டம் சேர்த்தி ஒரு 5000 பேரை சேர்த்தி நான் வந்து எஃப்ஐஆர தூக்குறேன் அப்படின்னா, விஜய் மல்லையாலாம் வந்து இங்கிலாந்துலேருந்து இங்க வந்தோன்னே, விஜய் மல்லையாட்ட இருக்கிற காசுக்கு ஒரு 2,00,000 பேர்த்த சேர்த்த முடியுமா? முடியாதுங்களா? சேர்த்தி என்னோட எஃப்ஐஆர் ரிவோக் பண்ணிருந்தா, நம்ம சிஸ்டம் என்ன ஆகுறது? நம்ம சட்டம் என்ன ஆகுறதுங்க? இதெல்லாம் தான் தவறுன்னு சொல்றோம். இப்ப இந்த எஃப்ஐஆர் சொல்றீங்களா? இப்போ நீங்க தான் நீங்க கொடுத்த அழுத்தத்தினால தான் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்றத அவர் சொல்றாரு. உண்மையிலே அப்படிதான் பதிவு செய்யப்பட்டதா? பாருங்க, இப்போ இவரு சொல்றது 9 மாசமா நான் எஃப்ஐஆர் குடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அது தவறு. நான் செப்டம்பர் மாசம் 9ஆம் தேதியிலேருந்து புகார் குடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் வந்து இப்போ ஒரு புகார் குடுக்குறேன் அப்படின்னா, கலெக்டர்கிட்ட புகார் குடுக்குறேன்னா, அன்னைக்கே ரெஜிஸ்டர் போஸ்டும் பண்ணிருவேன். அத அன்னைக்கே Facebookலயும் நான் போடுவேன். சோசியல் மீடியாலயும் நான் போடுவேன். இந்த மாதிரி புகார் குடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எங்ககிட்ட ப்ராப்பரா ரெஜிஸ்டர் பண்ண ரெக்கார்ட் இருக்குது. அந்த ரெக்கார்ட்ல பார்த்தீங்கன்னா, நாங்க 9வது மாசத்துலேருந்து குடுக்குறோம். இவர் என்ன சொல்றாரு, நான் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் குடுத்துட்டேன். 3 மாசத்துக்கு முன்னாடியே இங்க இருக்கிற ஒரு அதிகாரிகிட்ட நான் போய் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் குடுத்துட்டேன் அப்படின்னு. இது நார்மல் எஃப்ஐஆர் கிடையாது. அதாவது நார்மல் வழக்கு கிடையாது. நான் வந்து நீங்க வந்து என்னை அடிச்சிடுறீங்க. இங்க பாருங்க தழும்பு இருக்கு. இது வந்து இதுக்கு எஃப்ஐஆர் போடணும் அப்படிங்கிற கேஸ் கிடையாது. இது வந்து ஒரு ஒயிட் காலர் அஃபென்ஸ். இந்த ஒயிட் காலர் அஃபென்ஸ்ல இப்போ நான் உங்க நிறுவனத்து மேல புகார் குடுக்குறேன்னா, உங்கள கூப்பிடுவாங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீ குடு. இதெல்லாம் நான் வெரிஃபை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் கிட்டயும் வாங்கி, இப்போ இவங்க கிட்ட என்ன ஸ்டேட்மெண்ட் கொண்டு வான்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட்ஸ் வாங்குவாங்க. இதை ஜிஎஸ்டி கூட கிராஸ் வெரிஃபை பண்ணுவாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, நான் பொருள் வித்திருக்கேன், எனக்கு விளம்பரம் வருது, இந்த காசை தான் தூக்கி மகள்கிட்ட கொடுக்குறேன். இதை ஜிஎஸ்டி அவங்களோட ரிட்டர்ன்ஸ் கூட 2.5 வருஷத்தோட ரிட்டர்ன்ஸ் கூட செக் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்து தான் வந்து ஒரு எஃப்ஐஆரே போடுவாங்க. இதுக்கு ஒரு பீரியட் ஆயிரும், ஒரு 3 மாசம் ஆயிரும். அது நடந்து தான் இந்த என்கொயரி எல்லாம் முடிச்சுதான் இப்போ வந்து சிசிபி வந்து கேஸ் போட்டிருக்கிறாங்க. இதை வந்து அவரு பொய்யா திரிக்கிறாரு. அதுல எஃப்ஐஆர்ல என்ன சொல்றாங்கன்னா, 2 பிரிவுகள், அதாவது 2 சட்டத்தின் கீழே பிரிவுகள் விளக்குறாங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சிட்டுன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க, அந்த அந்த கேஸ் கொடுத்திருக்காங்க, நம்ம என்ன சிட் ஃபண்ட்ஸா நடத்துறோம் அப்படின்னு கேக்குறாரு. இன்னொன்னு அன்ரிலேட்டட் ஃபண்ட்ஸ் அன்ரிலேட்டட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி நம்ம வந்து டெபாசிட்டே கேட்கறது இல்ல, நமக்கு சம்பந்தமே இல்லாத செக்ஷனுக்கு கீழே இதை வந்து வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆமாங்க. இதுல என்ன சொல்றாருன்னா, முதல் சட்டம் என்ன சொல்றதுன்னா, பிரைஸ் சிட் அண்ட் மணி சர்க்குலேஷன் ஆக்ட். அதுல இவங்க என்ன வழக்கு போட்டிருக்காங்க, என்ன பிரிவு போட்டிருக்காங்கன்னா, இவங்க மணி சர்க்குலேஷன் பண்றாங்க. அதாவது நான் முதல்ல இருக்கிறேன், நான் கம்பெனியில் சேர்ந்துறேன், 1,21,000 ரூபா கட்டி எனக்கு கீழே 10 பேர்த்த சேர்த்துறேன். அந்த கீழே இருக்கிற காசை எடுத்து தான் இவங்களுக்கு மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க, திரும்ப திரும்ப சர்க்குலேட் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு வியாபாரம் நடக்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மணி சர்க்குலேஷன் ஆக்ட்ல இவங்க போட்டிருக்கிறாங்க. இவர் என்ன சொல்றாரு, எஃப்ஐஆர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த சட்டத்தோட பேர்ல ஒரே ஒரு வார்த்தை எடுத்துக்கிறாரு, சிட் அப்படிங்கறத எடுத்துக்கிட்டு நான் என்ன சிட்டா நடத்திட்டு இருக்கேன் அப்படின்னு. இது பாமர மக்களுக்கு பார்க்கும்போது அடே அவர் கரெக்டா தான் சொல்றாரு அப்படின்னு. பிரைஸ் சிட் அண்ட் மணி சர்க்குலேஷன் ஆக்ட்ல சிட்டுக்கிற வார்த்தை மட்டும் எடுத்துக்கிட்டு நான் என்ன சிட்டு நடத்திட்டு இருக்கேனா, எனக்கு இந்த சட்டமே வந்து செல்லுபடி ஆகாது அப்படின்ட்டு அது சொல்லிட்டார். அடுத்து பேனிங் ஆஃப் அன்ரெகுலேட்டட் டெபாசிட் ஸ்கீம் ஆக்ட்ல டெபாசிட்ங்கிறத எடுத்துக்கிட்டு நான் வந்து டெபாசிட்டே வாங்கல, நான் வந்து உங்ககிட்ட பொருள் வந்து வாங்கி நான் வந்து உங்களுக்கு பொருள் கொடுத்துருக்கிறேன், நான் வந்து வியாபாரம் தான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் அந்த பொருள் கொடுக்கறதே. யாரும் அந்த பொருளுக்காக அந்த 1,21,000 ரூபாய் கட்டல. ஆனா இவர் வந்து அப்படி எடுத்துக்கிறாரு. இதை நம்ம அனுமதிச்சோம்னா கோர்ட்டு வந்து இது டெஃபினட்டா அனுமதிக்காது. இது அனுமதிச்சோம்னா நாளைக்கு வந்து ஒருத்தர் சீப்பு விற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காசு வாங்குவான். அப்ப அந்த காசுக்கு நான் சீப்பு கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதெல்லாம் வந்து சாத்தியமே இல்லாது. அதனால இது கோர்ட்ல போயிடுச்சுன்னா கோர்ட் உடனடியா இது வந்து நீ பண்ணது தப்பு, இது வந்து கண்டிப்பா பட்ஸ் ஆக்ட் கீழே தான் வரும் அப்படின்னு. நம்ம சட்டமும் அதை தெளிவா சொல்லுது. அதாவது இந்த வெனிலா ப்ராடக்ட், ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்து நான் விற்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணி அந்த ப்ராடக்ட்டுக்கு சம்பந்தமே இல்லாத காசை வாங்கி இருந்தாங்க அப்படின்னா இது வந்து மணி சர்க்குலேஷன் தான். இது பட்ஸ் ஆக்ட், இந்த பேனிங் ஆஃப் அன்ரெகுலேட்டட் டெபாசிட் ஸ்கீம்ல வருது, உடனடியா வழக்கு பதிவு செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்கள் எல்லாத்துக்கும் டவுட் இருந்ததுன்னா ஆர்பிஐயோட பேஜ், அஃபீஷியல் பேஜுக்கு போங்க. அதில் 2014-15 இதை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இது வந்து இந்த சட்டத்துக்கு கீழே வரும், இப்படி பொருள் விற்கிறதெல்லாம் வந்து நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தடுக்கிறதுக்காக யூஸ்வலாக ஒரு மோசடியில் நடக்கும்போது என்ன பண்ணுன்னா, அவன் மூடிட்டு போயிடுவான், அப்புறம் மக்கள் வந்து போராடுவாங்க, அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் போடுவாங்க. அது மாதிரி இல்லாமல் இது தடுக்கிறதுக்காக இது நடக்கும்போதே வந்து போலீஸ் வந்து நடவடிக்கை எடுத்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இது நம்ம வரவேற்கிறோம். இது வந்து இதுதான் ஃபியூச்சர். நம்ம இந்த மோசடிகளை தடுக்கணும்னா ப்ரிவென்டிவ் ஆங்கிள் தான் போகணும். அது போலீஸ் பண்றது நாங்க வரவேற்கிறோம். இல்ல இப்போ நேத்து கூட்டம் கூடியிருக்காங்க, கூட்டம் கலைஞ்சிருக்காங்க. இதுக்கப்புறம் அடுத்த கட்டமா என்ன, இதுல முதலீடு பண்ணியிருக்கிறவங்களோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்ற ஒரு அச்சம் வருது இல்லையா?
இப்ப நீங்க சொல்ற கூற்றுப்படி இது வந்து ஒரு மோசடி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னும் போது இதை நம்பி இருக்கிறவங்களோட வாழ்வாதாரம் எப்படி பாதிக்கப்படும்? நிறைய பேர் 6 லட்சம்லாம் டெபாசிட் போட்டுக்கிறதா நேற்று சில செய்தி சேனல்கள்ல பேட்டியை கொடுத்திருக்காங்க. ஸோ அவங்களோட நிலம்லாம் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரியான ஒரு அச்சம் வருது இல்லையா? சப்போஸ் இது ஃப்ராடு நிரூபிக்கப்பட்டாலுமே அந்த அமௌண்ட்லாம் எப்படி அவங்களுக்கு கிடைக்கும்? இப்பதான் நாங்க வந்து இதை சொல்றோம். ஏன் ப்ரிவென்டிவ் ஆங்கிள் எடுக்கிறோம் அப்படின்னா, அப்பதான் அக்கௌண்ட்ஸை ஃப்ரீஸ் பண்ண முடியும். இப்போ வெளிநாட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க, அந்த பணத்தை எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா எஃப்ஐஆர் போட்டுக்கிட்டே இப்போ எப்படிங்க நான் சொன்னேன்ல, அந்த 7 ரிங்ஸு ஸ்பீக் ஏஷியாலாம் 2200 கோடியை எடுத்துட்டு துபாய்க்கு போயிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் நம்மளால அந்த காசை ரிகவர் பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியல. பட் வேற அந்த குற்றவாளியை அவன் அக்கௌண்ட்ல கேஷ் வச்சிருக்கும் போது பிடிச்சோம்னா அதை ஃப்ரீஸ் பண்ணி எத்தனை பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்க முடியும், திரும்ப கொடுக்க முடியும். பட் வேற இவங்க வெளிநாட்டுக்கு போயிட்டாங்கன்னா நம்மளால எதுவுமே கொடுக்க முடியாது. இன்னொன்னு, இப்ப நம்ம இது நல்லா கொடுத்துட்டுக்கான்ட்டு 6 மாசம் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா ஒட்டு மொத்தமா இப்பவாச்சும் 6 லட்சத்துல ஏதோ கொஞ்சமாச்சும் கொடுக்க முடியுது அப்படின்னா அவன் வெளிநாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு பைசா வராது. ஸோ அதனாலதான் ப்ரிவென்டிவ் ஆங்கிள் தான் ரொம்ப பெஸ்ட். அதுதான் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்னு சொல்றாங்க இல்லைங்க. தடுக்கிறது தான் வந்து இன்னும் நல்லது. குணப்படுத்துறதோட அந்த நோய் வராம தடுக்கிறது தான் ரொம்ப நல்லது. அதை தான் முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்போ இது வரைக்கும் நம்ம பேசுனது வந்து இப்போ கரண்டா என்ன நடந்துகிட்டு இருக்கு, எஃப்ஐஆர் அது ரிலேட்டடா பேசணும். இப்போ வந்து இவ்வளோ டிரான்சாக்ஷன் நடக்குது. ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு 5 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னா 50 லட்சம் பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க அந்த ஆப் பண்ணும்போது அந்த அமௌண்ட்டே எகிருது. அப்படி இருக்கும்போது இந்த டிரான்சாக்ஷன்லாம் பேங்க்குக்கு ப்ரூஃப் இருக்கும், இதை கண்காணிக்கிறதுக்கான அந்த சம்மந்தப்பட்ட துறை இருக்கும், ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு அப்புறம் அதை கண்காணிக்கக்கூடிய விஷயங்களும் இருக்கு சட்ட ரீதியா. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது அதை மீறி இதை நம்ம வந்து எப்படி மோசடி அப்படின்ற கேட்டகரிக்குள்ள எடுத்துட்டு போறோம்? இப்போ இந்த சட்டம் வரும்போது அருண் ஜேட்லி சார் வந்து 2014 பார்லிமெண்ட்ல பேசும்போது இந்த சட்டம் நம்ம கொண்டு வந்தாச்சு. பட் ஆனால் இதுலேயும் ஒரு லூப் ஹோல் இருக்கு. என்ன லூப் ஹோல்னா, இவங்க ஒரு ஜிஎஸ்டியில் பல ஜிஎஸ்டி கொண்டு வந்துருவாங்க. ஒரு ஜிஎஸ்டி இருந்துச்சுன்னா அந்த ஒரு அக்கௌண்ட்ல வந்து நம்ம காசு வந்து டிரான்சாக்ஷன் பண்ணோம்னா 100 கோடி தாண்டி போயிடுச்சுன்னா ஆர்பிஐக்கு வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆயிரும். இது என்னன்னு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. பட் வேற நீங்க பல ஜிஎஸ்டிகள், இந்த நிறுவனத்துக்கு பல ஜிஎஸ்டிகள் பல அக்கௌண்ட்டுகள் இருக்கும்போது 100 கோடி கீழேயே இவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கண்டுபிடிக்கவே முடியாது. இதை ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி நாங்கள் புகார் கொடுத்து ஒரு மாசத்துலயோ 2 மாசத்துலயோ வந்து டிசி சந்தேஷ் சாருன்ட்டு இப்போ வந்து ராமநாதபுரத்துல எஸ்பியா போயிருக்காரு. அவர் தலைமையில வந்து இங்க சர்ச் பண்றாங்க. இவங்களோட ஆஃபீஸ் சர்ச் பண்ணிக்கிட்டு அவங்க சொன்ன தகவல் வந்து இது வந்து ஒரு மெக்கானிக் ஷெட் மாதிரி இருந்தது, ஒரு கம்ப்யூட்டர் கூட கிடையாது, எந்த ஒரு டேட்டாவுமே இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ இந்த டேட்டாலாம் எங்க இருக்கு, எவ்வளவு காசு வந்திருக்குது? வெளிப்படையா சொல்றாருன்னா என்ன, திரும்ப 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 என்ன சொல்றாரு, 50 லட்சம் பேர் சேர்ந்திருக்காங்க, இது மக்களின் நிறுவனம். அப்ப இவர் என்ன நியாயமான கம்பெனின்னு என்ன சொல்லணும்? இது நாள் வரைக்கும் அந்த 50 லட்சம் பேர்ல இத்தனை பேர் கிரவுண்ட் மெம்பர்ஷிப் எடுத்திருக்காங்க, இத்தனை பேர் இந்த மெம்பர்ஷிப் எடுத்திருக்காங்க, இதெல்லாம் சேர்த்து எங்க நிறுவனத்துக்கிட்ட 600 கோடி இருந்தது, 700 கோடி இருந்தது. இதுல மக்கள் கிட்ட நாங்க 500 கோடி கொடுத்துட்டோம், 200 கோடி எங்க கிட்ட பொருளா இருக்குது, இல்ல 200 கோடி எங்க கிட்ட காசா இருக்குது, இன்னும் இத்தனை பேருக்கு நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்றது நியாயம். இப்போ ஒரு கோல்கேட் கம்பெனி வந்து பேஸ்ட் வித்துட்டான்னா நீங்க போய் அவங்களோட டேர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா எல்லாமே போட்டிருப்பான். போன வருஷம் இவ்வளோ காசு இவ்வளோ கோடிக்கு வித்திருக்கோம், இந்த வருஷம் இந்த இவ்வளோ கோடி கொடுத்துருக்கோம்னு எல்லாரும். இந்த எந்த டேட்டாவுமே ஏன் சொல்ல மாட்டேறாரு? ஏன் இவ்வளோ வேணாங்க, போன மாசம் இவ்வளோ கலெக்ஷன் ஆயிருக்குது, இவ்வளோ எனக்கு சேல் ஆயிருக்கு, இந்த காசை தான் உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க போறேன், இதை இத்தனை பேர்த்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு மாசத்தோட கணக்கை சொல்ல வேண்டியதானே நியாயமான ஆளா இருந்தா? ஏன் அதை சொல்ல மாட்டேறாரு? இப்ப இத்தனை ஜிஎஸ்டி இருக்குன்னு நீங்க சொல்றீங்களா, இது எந்த அடிப்படையில சொல்றீங்க? நீங்க இது ரிலேட்டடா ஒர்க் பண்ணிருக்கீங்களா? எத்தனை வருஷமா இதை ஃபாலோ பண்றீங்க? இல்ல எத்தனை வருஷம் இல்லைங்க, நாங்க 9வது மாசத்துல இருந்து ஃபாலோ பண்றோம். இப்ப நம்ம கிட்ட வந்து 2023 9வது மாசத்துல இருந்து நம்ம வந்து ஃபாலோ பண்றோம். நம்ம இப்போ ஒரு புகார் கொடுக்குறோம் அப்படின்னா நாங்க எப்படி எடுப்போம்னா, புகார் கொடுத்துக்கிட்டு ஒரு 2 வாரம் இல்ல 3 வாரம் கழிச்சு ஒரு ஆர்டிஐ போடும். இந்த புகார் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டிஐ போட்டு அந்த டேட்டா எடுப்போம். அதுல இவங்க என்னென்ன பண்றாங்க அப்படிங்கிற அந்த ஆர்டிஐல இன்ஃபர்மேஷன் வரும். அதுல நாங்க இஓடபிள்யூல கேட்டிருந்தோம், இது என்ன முதலீடு வாங்கியிருக்காங்க, இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு. எங்களுக்கு கொடுத்த தகவல்லையே தெளிவா வந்து சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி வந்து இந்த நிறுவனம் பல ஜிஎஸ்டிகள் எடுத்திருக்கு, பல ஊர்கள் எடுத்திருக்கு, பல முதலீடுகள் எடுத்திருக்கு. இந்த ஆர்டிஐயே நாங்க வந்து ஓப்பனா நாங்க இதுல போட்டிருக்கிறோம், இது ஃபேஸ்புக்ல போட்டிருக்கிறோம். அவங்க பொருளாதார குற்றப்பிரிவு, இந்த சட்டத்தோட கம்பீட்டன்ட் அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க, அவங்க தான் நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரிகள். இவங்க எங்களுக்கு ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல தெளிவா கொடுத்துருக்காங்க, இவங்க முதலீடுகள் தான் வாங்கியிருக்காங்க, இதை விசாரிக்கிறதுக்கு எங்க தலைமைக்கு நாங்க அனுப்பிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஆர்டிஐலே பதில் கொடுத்துருக்காங்க. ஸோ
டெபாசிட் இல்லைன்னு இவங்க சொல்ல முடியாது. ஏன்னா பொருளாதார குற்றப்பிரிவே இது டெபாசிட் முதலீடுகள் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. எக்கச்சக்கமான ஜிஎஸ்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொருளாதார குற்றப்பிரிவே சொல்லியிருக்காங்க. இது நாங்க சொல்ல கிடையாது. இப்போ இன்னொன்னு, இந்த ஆப்போட ஸ்ட்ரக்சர் எப்படி செயல்படுது? இப்போ நம்ம வந்து நார்மலா படத்துல பார்த்துருப்போம், என்னோட கார் வெளியில BMW நிக்குது, அதுக்கு காரணம் நான் வந்து இதை ஃபாலோ பண்ணது அப்படின்லாம் படத்துல காமிக்கிற மாதிரியான ஒரு மோஸ்ட்லி தானா இது? இது வாட்ஸ்அப்பில் வைக்கிறாங்க, நான் இப்படி பண்ணிட்டேன், நான் இதில் இவ்வளோ சம்பாரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் இல்லாமல் ஒவ்வொரு ஊருக்கும் கூட்டத்தை சேர்த்திடுறாங்க. கூட்டத்தை சேர்த்திட்டு சதுரங்க வேட்டையில் படத்தில் அந்த ஒரு பொண்ணு லேடி பேசுவாங்க தெரியுங்களா, நான் இவ்வளோ சம்பாரிச்சிருக்கேன், இவ்வளோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. பாமர மக்களுக்கு முதல் முறையாக கோட் சூட்டை போட்டுவிட்டு, அவங்க கோட் சூட் போடணும், நியாயமாக சம்பாதிக்கணும், அவங்க சந்தோஷமாக இருக்கணும், வீடு வாங்கணுங்கிறது எங்களோட ஆசை. ஆனால் அவங்களுக்கு போட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க, நாங்கள் இப்படி பண்ணியிருக்கோம், இவ்வளோ சம்பாதிச்சிருக்கோம், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வைங்க, என் வாழ்க்கை இப்படி மாறிடுச்சு அப்படின்னு தொடர்ந்து பேசும்போது உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு ஐடியா வருமா வராதுங்களா, அது சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி சதுரங்க வேட்டையில் ஒரு கூட்டம் ஒரு ஹாலில் சேர்த்து பேச வைப்பாங்களே, அதே மாதிரி தான் இவங்க பல்வேறு மாவட்டங்களில் இந்த கூட்டத்தை நடத்தினாங்க. அதனால தான் இன்னைக்கு 50 லட்சம் பேர் சேர்ந்திருக்காங்க. இப்போ நம்ம வந்து அந்த ஒரு நபர் தான் இது எல்லாத்துக்குமே பண்றதா? இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு நான் கேட்கிறேன். அதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறி. இது புகார் கொடுக்கறவங்க எங்கனால இந்த ஆக்ஷன் எடுக்கவே முடியாது. இந்த பணம் எங்க போகுது, யார்கிட்ட போகுது, இந்த டேட்டா, இவங்களோட ஆப்போட சர்வர் எங்க இருக்குது, சர்வர் இந்தியாவில் இல்லைன்னு சொல்றாங்க, இந்த சர்வர் எங்க இருக்குது, இந்த ஆப்பை கிரியேட் பண்ணது யார் வந்து உட்கார்ந்து அந்த ஆப்பை கிரியேட் பண்ணும்போது அந்த ஆட்கள் யாரு, இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கு. இந்த அக்கௌண்ட் எங்க மெயின்டைன் ஆகுது, எத்தனை அக்கௌண்ட் மெயின்டைன் ஆகுது, இங்க இன்னும் எவ்வளோ சொத்துக்கள் வாங்கி போட்டிருக்கிறாங்க, எங்க எவ்வளோ வெளிநாட்டுக்கு போயிருக்கு, இதுக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் இதெல்லாம் விசாரிக்கிறது தான் பொருளாதார குற்றப்பிரிவு. இது எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்டுக்கு போனாதான் இந்த உண்மைகள் எல்லாம், இந்த என்கொயரியில தான் இந்த உண்மைகள்லாம் வரும். அதுக்காக தான் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். இவங்க ஜனநாயக ரீதியாக இவங்க நியாயமான கம்பெனியாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும், நேராக என்ன இந்த டாக்குமெண்ட்ஸ் தானே, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்றேன், ஜிஎஸ்டி இன்னைக்கு நான் எடுக்கலாம், நீங்கள் எடுக்கலாம், உங்களுக்கு தெரியும் 4000 ரூபா 5000 ரூபா கொடுத்தா ஜிஎஸ்டி எடுக்க முடியுங்களா, எடுக்க முடியாதுங்களா, ஒரே நாளில் எடுத்துடலாம். நான் ஜிஎஸ்டி காமிச்சிட்டேன் அப்படிங்கிறது டாக்குமெண்ட் கிடையாது. இதில் பல்வேறு டாக்குமெண்ட்ஸ் இவங்க வந்து காமிக்கணும், ஸ்டேட்மெண்ட்ஸ் காமிக்கணும். ஸ்டேட்மெண்ட்ஸை இவங்க மேட்ச் பண்ணுற மாதிரி, ஓகே இத்தனை பேர் எனக்கு வீடியோ கொடுத்துருக்குறாங்க, நம்ம 50 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. உங்களுக்கு இப்போ விளம்பரம் கொடுத்துருக்காங்கன்னா, நான் இப்போ எடுத்துக்காட்டு நான் உங்களுக்கு விளம்பரம் கொடுக்குறேன்னா நான் என் ஜிஎஸ்டியில் காமிச்சிருப்பேன், நீங்கள் உங்கள் ஜிஎஸ்டியில் காமிச்சிருப்பீங்க. நம்ம ஒவ்வொரு மாதம் ரிட்டர்ன் பண்ணும்போது நம்ம காமிச்சிருப்போம். இல்லை பொருட்களை இவங்க வாங்கியிருக்காங்கன்னா என்ன இன்புட் வந்திருக்கு, என்ன வந்து நம்ம சேல்ஸ் காமிச்சிருப்போம், என்ன லாபம், அதில் என்ன நான் ஜிஎஸ்டி கட்டியிருக்கேன், இது எல்லாமே மந்த் நம்ம கட்டியிருக்கணும் இல்லைங்க. அதெல்லாம் இவங்க காமிச்சாங்கன்னா ப்ரூஃப். இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு என்ன அர்த்தம்? இப்போ அது அந்த ஆப்புக்குள்ள ஓடுற விளம்பரங்களுமே வந்து இந்த மைவித்ரி ஆட்ஸ் ரிலேட்டடா அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட் ரிலேட்டடான ஆட்ஸ் தான் ப்ளே ஆகுதா? ஆமாங்க. இப்போ என்னன்னா, பொருள் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நாங்க பொருள் 85 பொருள் கொண்டு வந்துட்டோம், அதோட ஆட்ஸ் தான் வந்து காமிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ 2.5 வருஷமா நடக்குதுன்னா 6 மாசத்துக்கு முன்னாடி தான் பொருள் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அப்போ அந்த முதல் 2 வருஷம் எப்படி காசு கொடுத்தாங்க? அந்த கேள்வி எழுது இல்லைங்க. அப்ப இந்த 6 மாசமா தான் பொருள் நீங்க கேட்டு இப்ப நீங்க முறையிட்டு உங்க புகார் தரப்பு எதிர்த்தரப்புல இருந்து எந்த வித ஆதாரமும் கொடுக்கப்படலையா? நாங்க புகார் தரப்பு கிட்ட, அதாவது நாங்க வந்து அந்த நிறுவனத்துக்கிட்ட பேச வேண்டிய அவசியமே கிடையாது. நாங்க வந்து எங்களுக்கு அதிகாரிகள் தான் முக்கியம். நாங்க வந்து புகாரை அதிகாரிகள் தான் கொடுக்கணும், அதிகாரிகள் தான் இதை விசாரிக்கணும். எங்களுக்கும் அவங்களுக்கும் கான்டாக்டே இருக்கக்கூடாது. நாங்க அதிகாரிகள் கிட்ட கொடுப்போம், அதிகாரிகள் இதை விசாரிக்கணும். அவங்க விசாரிச்சு அவங்க சந்தேகம் வந்ததுனால தான் இப்போ வந்து அவங்க சுவமோட்டோவை கேஸ் எடுத்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. ஃபைல் பண்ண உடனே அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு, என்னடா இது இந்த ஒரு மோசடினா நம்ம மூடிட்டு எஸ்கேப் ஆகும், அப்புறம் தான் எஃப்ஐஆர் ஃபைல் ஆகும், இது என்ன முதல் முறையாக இப்போ எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிடுச்சுன்னு அவங்க பயம் வந்துருச்சு. அப்போ இந்த எஃப்ஐஆர் கேன்சல் ஆகணும். ஏன்னா கோர்ட்டுக்கோ இல்லை இந்த டாக்குமெண்ட்ஸோ கொடுத்தா கண்டிப்பாக மாட்டிக்குவாங்க. இல்லை டைம் பை பண்ணணும், ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த நேரத்தை இழுக்கணும். இது 2 தான். ஒன்று, இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து நம்ம கூட்டம் கூட்டி நம்ம வந்து ஊன்னு சொன்னோம்னா எஃப்ஐஆர் வந்து ரிவோக் பண்ணிடுவாங்க. இல்லை டைம் பை பண்ணணும், ஏதோ ஒரு காரணத்துக்காக இவங்க டைம் பை பண்ணாங்கன்னா இவங்க காசை வந்து வெளிநாட்டுக்கு கொண்டு போகிறதுக்கோ இல்லை எங்கேயாச்சும் கொண்டு போகிறதுக்கோ இல்லை யார்கிட்டயோ கொடுக்கறதுக்கோ ஒரு டைம் வேணும். இந்த 2க்காக மட்டும்தான் இப்போ இந்த கூட்டம் சேர்த்துறது இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இல்லைன்னா நியாயமான கம்பெனினா ஜனநாயக ரீதியாக கோர்ட்டில் சந்திக்க வேண்டியதானே, ஏன் கோர்ட்டில் போக மாட்டேறாங்க? இதுவரைக்கும் இப்போ நீங்க கொடுத்த புகார் தவிர்த்து இதுவரைக்கும் எந்த புகாருமே பதிவாகலை அந்த நிறுவனம் மேல, எப்படி அது? அதுதாங்க நான் திரும்ப சொல்றது, ஹிஜாவு மோசடி நடந்துச்சு, முதல் 4 வருஷம் எந்த புகாரும் வராது. இப்போ நீங்க ஒரு நிறுவனம் மோசடி பண்றதுக்காக ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு எடுத்துக்கோ, நான் 100 பேர் இருக்கிறோம், 100 பேர்த்துல
10 பேர் பார்த்தீங்கன்னா, ஆட்கள் அவங்களுக்கு கீழ சேர்த்து, ஆளுக்கு 8, 8 பேர் சேர்த்து 80 பேர் இருக்கிறாங்க. மீதி 20 பேர் ஆளே சேர்த்தல. ஆனா, நீங்க அந்த ஆள சேர்த்தலன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நீங்க காச கட் பண்ணீங்கன்னா, அந்த 20 பேர் போய் உங்க மேல புகார் குடுப்பாங்களா? மாட்டாங்களா? குடுத்துருவாங்க. அதனால இவங்க 100 பேத்துக்கும் அந்த காச குடுத்துக்கிட்டே இருந்தாங்க அப்டின்னா, இவங்க வந்து எப்படி புகார் குடுப்பாங்க? ஓகே எனக்கு காசு வருது, எனக்கு காசு வருது அப்டின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டே இருப்பாங்க. இது எக்ஸ்போனென்ஷியலா தான் இது வந்து அதாவது முதல் வருஷம் 10,000 பேர் தான் சேர்ந்திருப்பாங்க. 2வது வருஷம் பார்த்தீங்கன்னா 10,00,000 பேர் சேர்ந்திருப்பாங்க. 3வது வருஷம் பார்த்தீங்கன்னா 50,00,000 பேர். ஏன்னா, ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு கீழ 2 பேர் வந்தாங்கன்னா 3 பேர் ஆச்சு. இவருக்கு கீழ 2, 2 பேருன்னா 4, 6, 7 பேர் ஆச்சு. ஸோ இந்த 3 வருஷங்கும்போது இது ட்ரையாங்கிள் ஷேப்ல முதல்ல இருந்து இப்படி விரிவாக்கம் வந்து பயங்கர எக்ஸ்போனென்ஷியல். 4வது வருஷம் நீங்க போனீங்க அப்படின்னா, இங்க தமிழ்நாட்டுல ஆட்கள் இருக்காது. அதனால தான் இப்ப கொண்டு போய் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, வெஸ்ட் பெங்கால்லாம் சேர்த்துக்கிறது ஏன்னா குளோபலா போறாங்க. இத டிஎஸ்பி வந்து தெளிவா சொல்றாரு. பொருளாதார குற்றப்பிரிவு. இவன் குளோபலா போறான். ஏன்னா இங்க தமிழ்நாட்டுல அந்த சேச்சுரேஷன் வந்துருச்சு. இதுக்கு மேல இவனுக்கு காசு வேணும்னா வெளிமாநிலங்கள்ல ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வெளிமாநிலங்கள்ல இப்ப ஆரம்பிச்சுட்டு இருக்கான். இது மிகப்பெரிய மோசடியா இது நம்ம விட்டோம்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு இந்தியாவின் மிகப்பெரிய மோசடியா மாறுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஓகே. இப்ப நேத்து பேசும்போது உங்கள தான் மீன் பண்ணி அவரு சொன்னாரு. அவருக்கு அந்த நபர் கொடுத்த அழுத்தத்தினால தான் இதெல்லாம் செய்யப்படுது அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு ஏதாவது த்ரெட்டன்ஸ் அந்த மாரி ஏதாவது இருக்கா? 400 கால் 500 கால் வந்து கால் பண்ணியிருப்பாங்க. தொடர்ந்து இப்போ உங்களுக்கு சவுண்ட் கேட்குதா? டிங் டிங்னு அடிச்சுட்டு இருக்குது. இது எல்லாம் நமக்கு வந்து வாட்ஸ்அப்போ இல்லை காலோ எதுவும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கூப்பிட்டு இதை ஏன் அப்படி பண்ணுறீங்க? இதை ஏன் அப்படி பண்ணுறீங்க? இல்லை மிரட்டுறது அந்த மாதிரியெல்லாம் வந்து முந்தா நேற்று வந்து ஒருத்தர் வந்து நீங்கள் இங்கே வாங்க தைரியம் இருந்தால் இந்த கூட்டம் நேற்று நடந்தது இல்லைங்க அந்த கூட்டத்துக்கு வாங்க பார்த்துடலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த மிரட்டல்கள் வரதா செய்யும். நாங்கள் இது ஏதோ முதல் முறை இந்த கேஸ் நடக்குது. எங்கள் ஊரில் சட்டவிரோத மண் கொள்ளையை தடுத்தது நாங்க, மணல் கொள்ளையை தடுத்தது நாங்க, கனிம வள கொள்ளையை தடுத்தது நாங்க, ஸ்மார்ட் சிட்டிக்கு ஒரு சிஇஓ போட்டதை எடுத்தது நாங்க. கோவிட் டைம் அப்போ ஏகப்பட்ட முதல் முறையா ஹாஸ்பிட்டல் திரும்ப காசு கொடுத்தது கோயம்புத்தூர்ல மட்டும் தான் நடந்தது. நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-20 பேர்த்துக்கு வந்து நாங்க வந்து காசை திருப்பி கொடுக்க வச்சிருக்கிறோம். 2019ல வெளிநாட்டு வேலை மோசடிகள் நிறைய வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம். வேலைவாய்ப்பு மோசடிகள் வெளிக்கொண்டு வந்திருக்கோம். 2019ல 7 நிறுவனம் வந்து மோசடி பண்ண போறாங்கன்னு முன்னெச்சரிக்கையா கொடுத்து அது பேப்பர்ல கட்டிங்கெல்லாம் வந்து அடுத்த வருஷம் அந்த 7 நிறுவனங்கள் மோசடி செஞ்சுச்சு. அதையும் பேப்பர்ல பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த எங்க கட்சி வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அதை சொல்லியிருக்காங்கன்ட்டு. காலநிலை மாற்றத்துக்காக நான் 2 முறை ஐநா சபையில போய் பேசிட்டு வந்திருக்கேன். யூஎன்னு சொல்றாங்க இல்லைங்க, யுனைடெட் நேஷன் சொல்றாங்க இல்லைங்க, ஐநா சபைக்கு போய் பேசிட்டு வந்திருக்கேன். இது மாதிரி பல்வேறு வேலைகள் நாங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இவங்க வந்து குற்றச்சாட்டுகள், பொய்யான குற்றச்சாட்டுகள், வந்து பொய்யான குற்றச்சாட்டுகள் வைக்கதான் செய்யறாங்க. இப்போ ஒரு மெசேஜ், அந்த மெசேஜ்ல நாங்க சப்மிட் பண்ணியிருக்கோம். அந்த மெசேஜ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு வருமானம் வரணும்னா நீங்க கண்டிப்பா வாங்கன்ட்டு ஒரு சைடு அவங்க மெம்பர்ஸை வந்து இது பண்றாங்க. இன்னொரு சைடு அப்பதான் நம்ம கூட்டத்தை காமிச்சாதான் நம்ம மேல புகார் கொடுத்தவங்களுக்கும் யார் எஃப்ஐஆர் போட்டவங்களோ அவங்களுக்கு வந்து கொலை நடுக்கம் வரணும். இது கொலை மிரட்டல் தானுங்க. என்ன எங்களை பயன்படுத்துறாங்களா? நாங்க புகார் கொடுக்குறவங்கள பயன்படுத்துறாங்களா? இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் சகஜம்ங்க. இப்ப இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் நீங்க மக்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இதுல இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. இதையும் இப்பவும் உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்கிறவங்க ஏராளமான பேர். நிறைய பேருக்கு வருமானம் வந்திருக்கலாம். ஆமாங்க. அதுக்கு என்ன சொல்றேன்னா, இந்த 10% மக்கள் முதல் வருஷம் சேர்ந்திருக்கிற 10% மக்கள் கண்டிப்பா இதுல வந்து பலன் அடைஞ்சிருப்பாங்க. உறுதியா பலன் அடைஞ்சிருப்பாங்க. 1 லட்சம் போட்டிருந்தாங்கன்னா 10 லட்சம் 5 லட்சம் கூட சம்பாதிச்சிருப்பாங்க. நோ டவுட். அவங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த நிறுவனம் இன்னைக்கு மூடிட்டு போனா கூட பிரச்சனை இல்லை. இந்த 2வது வருஷம் சேர்ந்துக்கிறவங்க 1 லட்சம் போட்டிருந்தாங்கன்னா அவங்க போட்ட அசலை இதனால் மட்டும் எடுத்திருப்பாங்க. அவங்களுக்கும் பிரச்சனை கிடையாது. 3வது வருஷம் போட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, இவங்களை காப்பாற்றவே முடியாது. நாங்க உங்களுக்காக தான் போராடுறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கடைசியா அந்த ஒரு 30 லட்சம் பேர் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களாங்க பணம், அவங்கள வந்து காப்பாற்றவே முடியாது. வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டாங்கன்னா உங்க பணம் தான் போகுது. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்கானமி, நம்மளோட பொருளாதாரம் வந்து பயங்கரமா பாதிப்படையும். இவன் மூடிட்டு போயிட்டான்னா இந்த 50 லட்சம் பேர்ல ஒரு 10 லட்சம் பேர் வந்து காசு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க இனி 10 வருஷம் எந்த கம்பெனியும் நம்ப மாட்டாங்க, எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண மாட்டாங்க. அப்ப நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட், நம்மளோட எக்கானமி பார்த்தீங்கன்னா படுத்துரும்.
அப்புறம் இந்த பணம் எல்லாம் ஒருத்தனுக்கு போய் சேர்ந்துச்சு. இப்ப நான் இப்ப பணம் வச்சிருக்கேன். இந்த 10 லட்சம் பேர் பணம் வச்சிருந்தாங்கன்னா, போய் வீட்டுக்கு சாமானம் வாங்குவாங்க, பொருள் வாங்குவாங்க, சாப்பிட போவாங்க, சினிமாவுக்கு போவாங்க. அப்போ இந்த பணப்புழக்கம் இருக்கும். இது எல்லாம் போய் ஒருத்தன் கிட்ட போயிருச்சுன்னா, எப்படி பணப்புழக்கம் இருக்கும்? எப்படி தொழில் இருக்கும்? இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு இதுக்குள்ள. இதுக்காக தான் நாங்க பாடுறோம். ஓகே. உங்க நேரத்த ஒதுக்கி சில விளக்கங்கள் குடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. உங்கள மாரி ஆட்கள் இன்னும் நெறைய இன்டர்வியூ எடுக்கணும். அப்பதான் இதுக்கு ஒரு விழிப்புணர்வு வரும். உங்க நேரத்த ஒதுக்கி எங்ககிட்ட இன்டர்வியூ கேட்டதுக்கு மிக்க நன்றி. நன்றி.